கைகட்டி வாய்மூடி முதுகுடைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா? மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல. அந்த சட்டத்தை ஆதரிச்சு நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு. குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழர்களுக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம்னு சொல்றதுக்கும் பேர் என்ன? பித்தலாட்டம் தான். அடுத்து ஒன்று சொல்றாரு, மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா? என்ன நாடகம் இது? பழனிசாமி சொல்றாரு, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்களா? அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டி இருப்பீங்களா? இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்ப நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான பசப்பு நாடகம் தான் மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. உழவர்களின் வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆச்சா? இல்ல. 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடிச்சாங்க. இதெல்லாம் சொன்னப்போ பாதம் தாங்கி பழனிசாமி என்ன சொன்னார்? விவசாயிகள் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, நான் அவங்களோட விவாதம் நடத்த தயார்னு சொன்னார். நானும் ஒரு விவசாயின்னு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகம் செஞ்சவர் தான் பழனிசாமி அவர்கள். காவேரி பிரச்சனையில பாஜகவும் அதிமுகவும் செஞ்ச துரோகங்களை டெல்டா மாவட்டத்தை சார்ந்த உங்களால் மறந்திருக்க முடியாது. திமுக தலைவர் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு 2 நாட்களாக 22ஆம் தேதி, 23ஆம் தேதி, 24ஆம் தேதி 3 கூட்டங்களிலும் அவர் பேசுவது ஒன்று, பிரதமரை பற்றி விமர்சிப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னொன்று, என்னை பற்றி விமர்சிப்பார். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். ஆனா அண்ணா திமுகவில் எனக்கு முன்னாலே பேசினார்களே நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், 10 ஆண்டு கால அண்ணா திமுக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி விவரத்தோடு அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 6 சட்டக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி எண்ணற்ற கல்லூரிகளை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை எடுத்தோம். ஸ்டாலின் அவர்களே, நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து முடிஞ்சுதா? 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால கொண்டு வரது முடிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. 3 வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிற. எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது. நாங்களும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். 38 நாடாளுமன்ற உங்களுக்கு தந்தாங்க. 2019 திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த
38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள். இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியதானே? 38 பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்கலாம். இல்ல, தில்லு திராணி தெம்பு இல்ல. கேட்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாட்சி விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும், அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றிருந்தால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும். நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு 38 நாடாளுமன்ற உங்களிடத்தில் இருக்கின்றார்கள். செய்யல, அதுக்கு துணிவில்ல, திராணி இல்ல. இங்க வந்து செங்கலை புடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிறார். என்ன மக்கள் குடும்பம் வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறியா? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள். நீ சொன்னதெல்லாம் நம்பருக்கு தயாரா இல்ல. எனக்கு முன்னாலே சொன்னாங்களே, இங்கே கூட நீட் தேர்வை பத்தி சொன்னாங்களே, இப்போ நீட் தேர்வு எடுத்துக்கிட்டாங்க. நீட் யாரு கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 மத்திய அரசில் வெளியிடுறாங்க. அப்ப மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்போது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடியை இடம்பெற செய்வோம். அப்படி ஏதாவது இயற்கை சீற்றத்தால் வறட்சியால் பயிர் பாதிக்கப்பட்டா ஒரு ஹெக்டருக்கு 84,000 ரூபாய் வாங்கி கொடுத்தோம். ஆனா திரு ஸ்டாலின் ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில குறுவை சாகுபடி பயிருக்கு அங்க பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்த்துல, அதனால அந்த இழப்பீட்டு தொகை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கல. அது கூட விட்டுருங்க. SCRF மாநில பேரிடர் நிவாரண நிதி, அதுல இருந்து அண்ணா திமுக ஆட்சியில் 20,000 ரூபாய் கொடுத்தேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயி படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேலை எல்லாம் அனுபவிச்சுவேன். அதனால நான் 20,000 ரூபாய் விவசாயிகள் பயிர் பாதிக்கின்ற பொழுது கொடுத்தோம். ஆனா உங்களுடைய ஆட்சியில 13,500 ரூபாய் கொடுத்தீங்க. அதுவும் மத்திய அரசு NTRF தேசிய பேரிடர் நிவாரண நிதி 17,000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. இங்க இருக்கிற முதலமைச்சர் 13,500 ரூபாய் கொடுக்கிறார். இவர் விவசாயி பத்தி பேசுறார். இன்றைக்கு பேசுகின்ற பொழுது விவசாயி எடப்பாடி பழனிசாமி விவசாயி என்று சொல்லிக்கொண்டு பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை போய் பேசுகிறார் என்று. யார் பச்சை போய் பேசுவது சொல்லுங்க? யாரு? நானா, ஸ்டாலினா? வேண்டுமென்றால் இதே போல மேடை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதியெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி, இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்திலே இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹைட்ரோ கார்பனுக்கு அங்கே இருக்கின்ற மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயியுடைய நிலம் விலை மதிக்க முடியாத நிலம், பொன் விளைகின்ற பூமி, டெல்டா பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, அதை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது அமைச்சர்கள், MLAக்கள் கோரிக்கை வைத்தார்கள்.
எங்களுடைய பகுதி பாலைவனமாகிவிடும். இதை காப்பாற்றுங்கள். விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய அரசிலே சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆட்சியை கெடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு என்று சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன்விழிக்கிட்ட பூமியை மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரை வாக்க பார்த்தீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாது, இன்றைக்கு காவிரியிலே வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்க என்று சொல்றார். அண்ணா திமுக ஆட்சியில மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்கன்னு 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியில இடம்பெற்றிருந்தது திமுக. காங்கிரஸிலே இடம்பெற்றிருந்தாங்க, பிஜேபியில இடம்பெற்றிருந்தாங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்து அனுபவித்தவர் திமுக கட்சி. உடனடியா காங்கிரசுக்கு போனாங்க, அங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கின்றார். அவரை முறையாக அணுகி தமிழ்நாட்டிற்கு இன்னின்ன திட்டத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதுவும் செய்ய தவறிவிட்டீர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே செய்யல. குடும்பத்தான் பார்த்தீங்க. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எண்ணினீர்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, கவலைப்படவில்லை. ஆகவே சிந்திக்க வேண்டும். இவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்ற 2019 கொடுத்தீங்களே, 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும்.